வேண்டாம். ப்ளீஸ் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். வந்தாங்களாமா? லாக் பண்ண வீட்டுக்குள்ள யார் வருவாங்க? இந்த பக்கம் ஒருத்தன் ஓடி வந்தான், அதான் கேட்டேன். சாரி மேடம். யோ, இதெல்லாம் பெரிய இடத்து விவகாரம், நமக்கு எதுக்கு பொல்லப்போ? வாய போலாம். சாரி. தேங்க்ஸ்க்கா. அக்காவா அக்கா? வெக்கமா இல்ல? போலீஸ் துரத்துற அளவுக்கு தப்பு செய்ய ஆரம்பிச்சியா? நீ வேறக்கா, கேஸ் கடைக்கெல்லாம் ரோட்ல ஓடி வரணும் கூட துரத்த ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்டா இப்படி இருக்க? விடுக்கா, என்ன ரொம்ப ஓவரா தான் கத்துற? விட்டுட்டு போவியா? சும்மா வளவலன்னு பேசிக்கிட்டு போக்கா. டேய், நீ திருந்தவே மாட்டியா? இங்க வந்ததுனால தப்பிச்ச. போலீஸ்ல மாட்டினா என்னத்துக்கு ஆவறது? அவனுங்க மட்டும் குறுக்க வரலன்னா நான் பல லட்சம் சம்பாரிச்சிருப்பேன். டேய், நீ பாட்டு பேசிட்டு தான் என்ன அர்த்தம்? இது பாரு, நான் புதுசா ஒரு பிசினஸ் பண்ண போறேன். 20 லட்சம் ரூபாய் எங்க ஏற்பாடு பண்ணி கொடு. வெக்கமா இல்ல உனக்கு? ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் என்ன ஆச்சு? நான் என்ன பொம்பளை பிள்ளைய வீட்டுல அடைஞ்சு கிடக்கிறதுக்கு? ஆம்பளைனா 1000 செலவுகள் இருக்கும். நல்லா வக்கனையா பேசு. சம்பாதிக்க மட்டும் பேசிட்டு இருக்க? உன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு இருந்தேன். மறுபடியும் வந்துட்டியா? ஏண்டா நீ தொலைஞ்சு போயிட்ட நிம்மதியா இருந்த, மறுபடியும் எங்க உயிரை வாங்க வந்துட்டியே. எல்லாம் என் தலையெழுத்து. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? இவ்வளவு மாதிரி நானும் உனக்கு ஒரு புள்ள தானே. பின்னே ஏமல மட்டும் எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? டேய், ஊர் உலகத்துல போய் பாருடா. உன்ன மாதிரி வயசு பசங்க அக்கா தங்கச்சில எப்படி கஷ்டப்பட்டு காப்பாத்துறாங்கன்னு. நீ என் வயித்துல வந்து பிறந்தியே என் மானத்தை வாங்கறதுக்காக. ஆமா, இப்ப மட்டும் ரொம்ப வாழுது. எவனோ ஒருத்தர் அடிக்கடி வீட்டுக்கு வந்து போற விஷயம் எனக்கும் தெரியும். அவர் வரதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அவரை வச்சு நீங்க செட்டில் ஆனீங்கல்ல, அதே மாதிரி எனக்கு ஒரு வழி பண்ணுங்க, நானும் செட்டில் ஆயிட்டு போறேன். பாருமா, வாய்க்கு சமயம் எப்படி பேசுறான்னு. அவ ஒழுங்கா இருந்தா நமக்கு இந்த நிலைமை வருமா? அது கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் செட்டில் ஆறத பத்தி பேசுறான். இங்க பாருக்கா, நான் பிராக்டிகலா தான் பேசுறேன். உன்னால முடியலன்னா சொல்லு, நான் வேணா ஒரு நாள் 2 நாள் இங்க தங்கி பார்த்துட்டு நானே அவர்கிட்ட நேர்ல பேசிக்கிறேன். என்னது, நீயே பேசிக்கிறியா? உன்ன மாதிரி உருப்படாத தம்பி இவளுக்கு இருக்கான்னு அவருக்கு தெரியாதுரா. முதல்ல இங்க இருந்து போ. அவர் மேல இவ்வளவு பயமா உங்களுக்கு? அந்த ஆள் யாரும் தெரிஞ்சு பேசுறதுக்கு எனக்கு ஒரு நாள் போதும். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம்டா. அப்போ 10,000 ரூபாய் கொடு. என்ன பிளாக்மெயில் பண்றியா? நீ ஏமா பிளாக்மெயில் நினைக்கிற? பிள்ளைக்கு கொடுக்குற பாக்கெட் மணியை நினைச்சுக்கோ. கொடுத்து தலை.
நான் அந்த வீட்டுக்குள்ள வந்த பிறகு எனக்கும் வெளியில் உள்ளவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதே மாதிரி நான் இங்கிருந்து போன பிறகு உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இதை எத்தனை முறை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இது தெரிஞ்சு என் வீட்டுக்கு எதுக்குடி வந்த? நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க? அதை கேட்டுட்டு போலான்ட்டு தான் வந்தேன். நீங்க என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல, உங்களை இங்க வர வைக்கதான் நான் அங்க வந்தேன். உங்களை பார்க்காம எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப ஓவரா போற அனிதா. உண்மையிலேயே என் மேல உனக்கு பாசம் இருந்திருந்தா நீ இந்த மாதிரி என்ன தொந்தரவு பண்ண மாட்டேன். சரி, இனிமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். அதுக்கு நீங்க ஒண்ணு செய்யணும். செய்வீங்களா? எப்படி நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. என்ன முழுசா உங்ககிட்ட கொடுத்துட்டேன். சத்தியமா சொல்றேன், நீங்க கொடுக்குற பணம் எனக்கு வேண்டாம். ஆனா எனக்கு நீங்க வேணும். அன்னைக்கு எங்க அம்மா சொன்னாங்களே, ஊர்ல யாருக்கும் தெரியாம என் மகளுக்கு தாலி கட்டுங்கன்னு. இப்ப நான் கேக்குறேன், எங்க அம்மா கூட தெரிய வேண்டாம், என் கழுத்துல ஒரு தாலியை கட்டுங்க. காலையில் ஒரு நல்ல முடிவா சொல்றேன். உங்க நல்ல முடிவை கேட்க காலையில நான் சீக்கிரமா எந்திரிச்சிருவேன். வா. என்ன பாக்குற? நீ கேட்டைய தாலி கேவலம் அது வெறும் 5000 ரூபாய் கூட வாங்கலாம். இது பிளாங்க் செக். இதுல எத்தனை லட்சம் வேணாலும் ஃபில் அப் பண்ணிக்க. ஒவ்வொரு முறையும் நான் உன்னை பார்க்க வர்றதுக்கு பணம் கொடுத்தேன். இனிமே நீ என்னை தேடி வரக்கூடாது. அதுக்கு தான் இந்த பிளாங்க் செக். வச்சுக்கடி. दीपक दीपक
ஹாய் ஆண்டி. ஹாய் தீபக். திவ்யா எங்க? திவ்யா இங்க தான் விளையாடிட்டு இருக்கா. ஆமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏன் நேத்துக்கு வரல? வீட்ல நிறைய ஹோம்வொர்க் இருந்துச்சு. வீட்லயா? இல்ல, ஆசிரமத்துல. இன்னைக்கும் உன்னை பார்க்கலனா நானும் திவ்யாவும் ஆசிரமத்துக்கே வந்திருப்போம். ஐயோ, நீங்க அங்கெல்லாம் வர வேண்டாம். ஏன்? நான் டெய்லி இங்க வரேன்னு தெரிஞ்சா மேடம் என்ன திட்டுவாங்க. அப்படியா? ஆமா. சரி, அப்ப நான் இனிமே அங்க வர மாட்டேன். உனக்கு பிடிக்காத எதையும் இந்த அம்மா செய்ய மாட்டேன். நீங்க எனக்கு அம்மாவா? அப்படியே கூப்பிட்டுக்கோ. ஹாய் தீபக். ஹாய். எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். வா விளையாடலாமா? இல்லடா, எனக்கு வீட்ல நிறைய ஹோம்வொர்க் இருக்கு. நான் போய் எழுதணும். பாவி, போய் சொல்ற. உங்க வீடு எங்க இருக்கு? எங்க பக்கத்துல தான். நீ எங்க வீட்டுக்கு வரியா? ஆசிரமத்துக்கு சீக்கிரமா போகணும், இல்லாட்டி எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. நீ இப்பதானே இங்க வந்த. ஒண்ணு பண்ணலாம், நீ எங்க வீட்டுக்கு வா. ஹாஃப் அன் ஹவர்ல உன்னை நான் இங்க டிராப் பண்ணிடுறேன். வாடா போல. போலாமா? வாங்க. வாங்க வாங்க வாங்க. என்னடா பாக்குற? எங்க வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கூட வா. திவ்யா, மெதுவா போ, பாத்து. திவ்யா, பாத்து. குடிச்சிட்டீங்களா? ஆண்டி, இந்த பொம்மையை நான் எடுத்துக்கிடுவா? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சரி, எடுத்துக்கோ. இந்த பொம்மைய? அப்போ ஒண்ணு பண்ணு, எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. அப்ப திவ்யாக்கு? எனக்கு வேண்டாம், என் அப்பா எனக்கு நிறைய வாங்கி கொடுப்பாரு. நீ எடுத்துக்கோ. எனக்கு வேண்டாம். ஏன்? அதான் உன்னையே எல்லாம் எடுத்துக்க சொல்லிட்டேனே. எங்க அம்மா திட்டுவாங்க. அம்மாவா? ஆசிரமத்துல இருக்க அம்மா. தீபக், எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? தெரியாது. அதுவும் அந்த போட்டோல இருக்காருல்ல, அவர்தான் எங்க அப்பா.